சீக்கிரம் சுடு. ஒரு ஆம்லேட் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு 10வது 4 முட்டையை வாங்கிட்டு வந்துட்டு இன்னுமா சுட்டுட்டு இருக்கிற நீ? என்ன ஒரு நாள் உங்ககிட்ட வீட்டில் இருக்கிறதுக்குல்ல? கேட்கல. அழகால நீ இது ஒன்றும் சுடாத, டேஸ்டாக இருக்கணும். என்ன ஆமாம், பச்சை முட்டையெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒழுங்காக எனக்கு ஆம்லேட் ஒன்று இப்போ வாங்கிட்டு வந்தல கடையில், ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துட்ட நீ. எப்படியே அதுக்கு தான் அது எனக்கு வேண்டாம், அது தீஞ்சிருச்சு, அது வேண்டாம். இங்கே ஃபஸ்ட்டு ஆம்லேட் போட்டுட்டு நீயே தீயை விட்டுட்டு வெளியே என்ன உனக்கு நான் எங்கள் மம்மி கிட்ட சொல்லு. எப்படியே எனக்கெல்லாம் தெரியாது. முன்ன நீ வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு சுட்டு கொடுக்கணும். பச்சை மிளகா அதிகமாக போட்டியா? பச்சை மிளகா ஏன் ஆஃப் பண்ணிட்ட? கடையில் வாங்கின மாதிரியே இருக்கா? கடையில் வாங்கின மாதிரின்னு நான் சொல்ல வரல, எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டாக நீ பண்ணிடலாம். தெரிஞ்சுக்கிறேன். வீட்டில் போடுறது வந்து ஒரு முன்ன பின்னா தான் டேஸ்ட் இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது, நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். என்ன உடம்புக்கு நல்லது? ஆமாம், அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. சரி அதை விட்டுரு. எப்பவுமே எது சாப்பிட்டாலும் சரி வீட்டில் செஞ்சு சாப்பிடு, அதுதான் உடம்புக்கு நல்லது. இப்போ நான் எப்போ உங்ககிட்ட நான் கடையில் கேட்டுட்டு இருந்தேன், கடையில் இப்போ செஞ்சு ஆம்லேட் மாதிரி இருக்குன்னு சொன்னே இல்லையா? ஒன்று வாங்கிட்டு வந்தால் அது டேஸ்ட் பார்த்துட்டு அப்படி சொன்னேன். இது டேஸ்ட் பண்ணால் தான் அது எனக்கு தெரியும். கை வர சுடுது, பார்க்கும்போது எச்சு ஊது. டேஸ்ட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி. சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஆம்லேட் வரும், அது வந்து எங்களுக்கு செம்ம டேஸ்ட்டு. அது ஒரு நிமிஷம் இருக்கும், டேஸ்ட் ஒரு பக்கம் இருக்கும். இந்த 2 ஆம்லேட் வந்து எங்களுக்கு தான், பார்க்குறவங்களுக்கு தான் இந்த ஆம்லேட். ஆமாம், பாரு, வேணும்னா பாரு, சாப்பிடும் போது சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் இருக்காது. உப்பு நீ கம்மியாக போட சொன்னல, சத்தியமாக சொல்கிறேன், நல்லாவே கரெக்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு குழம்பு செய்ய தெரியும், உனக்கு செய்ய தெரியாது. இதெல்லாம் வித்தியாசம். யாருக்கு? உனக்கு. ஏன்னா நான் வந்து கரெக்டாக உப்பு போடுவேன், நீ அதிகமாக போடுறேன் அப்படின்பா. ஆமாம், அப்போ அதுக்கு அர்த்தம் நான் போடுறது வந்து இப்போ இங்கே பார்த்துக்கோங்க. இருளூச பச்சை என்ன இந்த பக்கம் திரும்பினா ப்ரௌன் கலரில் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்து. ஏன்னா முன்ன ஆம்லேட் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க, பச்சை மிளகா வந்து அதில் இல்லை, வெறும் வெங்காயம் மட்டும் இருந்துச்சு. பச்சை மிளகா போடுன்னு சொல்லி எங்கள் வீட்டிலையே இங்கே பார்த்துக்கோங்க, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க, பச்சை மிளகா அதிகமாக போட சொன்னேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்ன எடுத்து தின்னுட்டு இருக்கிற? அதான் தீஞ்சு போனதாயே அந்த அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடாத. தீஞ்சது சாப்பிடாத, அந்த உள்ள இருக்கிறது மட்டும், மேலே தோல் மட்டும் எடுத்துட்டு அப்புறமா சாப்பிடு. சீக்கிரம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு லீவ் போட்டதுனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆம்லேட் எனக்கு சுட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் காரமாக இருக்குது, சாப்பிடணும். டேஸ்ட்டாக தான் இருக்குது. பச்சை மிளகா கடிச்சதுனால ரொம்ப காரமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஆம்லேட் பிடிக்குமா? ஓகே, யாரெல்லாம் நீங்கள் லீவ் நாளில் நல்லா செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவன் சுட்டுட்டே இருக்கிறான், இன்னொரு ஆம்லேட் எனக்கு வேணும். அதுக்குள்ளே இந்த கருவாச்சி வேற நான் தூக்கிட்டு வர சொன்னேன். கையில் கொடு, அந்த கருவாச்சி ஓடுது. அடிச்சிடலாம். இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த கருவாச்சி, செல்லக்கட்டி. எங்கள் வீட்டில் 4-5
4-5 இந்த கருவாச்சிங்க. அப்புறம் எங்கள் புஜ்ஜிமா கலரில் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் ஏசன்னா பார்சல் பண்ணி அனுப்பிடலாம். பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அங்கே பார்த்துக்கோங்க, பார்சல் பண்ணி இது முட்டையை கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்துக்கோங்க, பார்த்து கட்டிச்சிடலாம். இதுக்கு தான் இப்போ நான் அந்த ஆம்லேட் நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள் நீங்களே. இந்த அடிச்சிடலாம். என்னம்மா அங்கே பிள்ளை இந்த சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இந்தா தின்னுடிச்சிடலாம். சொன்னால் சாப்பிட மாட்டேங்குது. இது எங்கள் கருவாச்சி இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களுது. எங்கள் வீட்டில் வந்து ஆம்லேட் ஸ்மெல்லு, முட்டை ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லி எட்டி பார்த்தாங்க. எங்கள் வீட்டுக்கார போய் நான் தூக்கிட்டு வர சொல்லிட்டேன். சாப்பிட மாட்டேங்கிறாங்க. யாருடி சாப்பிட மாட்டேங்குது. நான் கொஞ்சமாக போட்டேன். பயம். பாய் சொல்லிடுறேன். பாய் பாய் உங்களுக்கு. பாய் 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 பாய். கொஞ்சம் பாரு இப்படி தாங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயும் எங்கள் புஜ்ஜிமாவை வளர்த்துட்டு இருக்கோமா, அதனால் பயந்துட்டு இந்த குட்டீஸ் எல்லாம் வராது. புஜ்ஜிமா எங்க? சரி சுத்துட்டு வா, எனக்கு சட்டன் இன்னொரு ஆம்லேட் கொண்டு வா. தீஞ்சதுக்கான கொடுத்துறாத. ஃபஸ்ட் டைம்ங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த என்னது ஆம்லேட்டு போடும்போதே தீஞ்சிருச்சு. வெளியே போய் எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா, அந்த தீஞ்சதை வந்து எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். அப்போ செகண்ட் டைம் நல்லா சுட்டுனாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் வாங்கி வீட்லேயே செஞ்சே சாப்பிட்லாம். கடையிலையும் தப்பு சொல்லக்கூடாது. அவங்க வந்து ஏதோ ஒரு இல்ல கடையில தப்பு சொல்லலாம். ஏன்னா கை கழுவ மாட்டாங்க, அங்கங்க டயர்ல டவுஸ்ல அப்படியெல்லாம் சொல்லாத. நோண்டுவாங்க. நீ வேற என்னத்த நோண்டுவாங்க? சுத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் நிறைய இடத்துல பாத்துட்டேன். உனக்கு டீ வாங்கி கூட பேக்கரியில டீ வாங்கிட்டு வரேன் அப்பப்ப. அந்த டீயே அந்த டம்ளர் எல்லாம் கழுவிட்டு அந்த கை வந்து சுத்தமான பண்றது கிடையாது. அந்த சேர அந்த டீ இது போய் பாரு போ. அப்படியே எடுத்து கிளாஸ்ல டீ ஊத்தி அப்படியே குடுக்குறான். அந்த கை கழுவாம கூட அப்படியே எடுத்து ஊத்தி குடுக்குறான். சேர அந்த டீ தாங்க. திருப்பி கொரோனா மாதிரியே திருப்பி ஏதாவது வைரஸ் வந்துச்சுன்னா இவங்களால தான் அதிகமா பரவல. அப்படின்னு இல்ல, ஹோட்டல் கடையில அப்படிதான். சரி, ஹோட்டல் கடையில வந்து இந்த மாதிரி ஹோட்டல் கடையில சாப்பாடு ஆம்லெட்லாம் போடுறீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா அதிகமாக அதே எண்ணெயே ஒரே எண்ணெயை பொரிச்சது கூட, சில்லி பொரிச்சது கூட அதையே யூஸ் பண்ணுறாங்கல்ல. அது வந்து ரொம்ப இது என்ன சொல்கிறதுனா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதே ரொம்ப நோயாக அது வந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், நல்லதாகவே செய்யுங்க. நான் வேறு எதுவும் சொல்ல வரல, உங்களுக்கே தெரியும் வீடியோ பார்க்குறவங்க. யாரெல்லாம் எங்கள் வீடியோ பார்க்குறாங்க, யாரெல்லாம் ஆம்லேட் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். தயவு செஞ்சு இந்த வீடியோ இப்போ நான் போடுறது வந்து கமெண்ட் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா